பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் 2 வாசகங்களிலும் தண்ணீரானது பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். முதல் வாசகத்தில் கடலோடு கலக்கின்ற தண்ணீரானது நன்னீராக மாறுகின்றது. நல்ல தண்ணீராக மாறுகின்ற அந்த ஆறு பாய்கிற இடங்களிலெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். அத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். அதனால்தான் அந்த ஆற்றின் இருமருங்கிலும் பழமரங்கள் காய்த்து கனிந்திருக்கும். அவற்றின் இலைகள் உதிரா, கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. இந்த கடைசி வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். நற்செய்தி வாசகத்திலும் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்கிற அந்த குளம். அந்த குளத்தை சுற்றிலும் ஏராளமான நோயாளிகள் இருக்கிறார்கள். இறைவார்த்தை சொல்லுகிறபடி உடல் நலமற்றவர்கள், பார்வையற்றவர்கள், கால் ஊனமுற்றவர்கள், முடக்குவாதமுற்றவர்கள் என திரளாய் அந்த இடத்தில் படுத்து கிடக்கிறார்கள். அந்த குளத்தில் போய் இறங்கினால் அவர்கள் சுகம் பெறுகிறார்கள், குணமடைகிறார்கள் என்பது அவர்களுடைய நம்பிக்கை வழக்கமாக இருக்கிறது. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பல மதங்கள் இருக்கின்றன. பெரும்பாலான மதங்கள் தண்ணீரை மிக மிக புனிதமாக கருதுகின்றது. இந்து மதத்தில் நம் இந்து மத சகோதர சகோதரிகள் ஆலயங்கள் இருக்கின்ற, கோவில்கள் இருக்கிற இடங்களிலெல்லாம் பெரிய குளங்கள் வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த குளங்களுக்கு சென்று அவர்கள் புனித நீராடுவார்கள். குறிப்பாக கங்கையில் நீராடுவது அவ்வளவு பெரிய புண்ணியம் என்று இந்து சகோதர சகோதரிகள் நம்புகிறார்கள். கங்கையில் கரைப்பது ஆண்டவரோடு கலப்பதற்கு சமம் என்பது அவர்களின் ஐதீக நம்பிக்கை. அது தூய்மையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. நம்முடைய இஸ்லாம் சகோதர சகோதரிகளும் கூட தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக அந்த தொழுகை கூடத்தினுடைய இடத்திலேயே கை கால்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிற தொட்டியை வைத்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நம்முடைய கிறிஸ்தவ மதத்திலும் இப்படிப்பட்ட நம்பிக்கை இன்றளவும் வேரூன்றி இருக்கிறது. ஒருவர் கிறிஸ்தவராக வருவதற்கு, கடவுளுடைய பிள்ளையாக அவர் மாறுவதற்கு தண்ணீரால் அவர் அபிஷேகம் செய்யப்படுகிறார். ஜென்ம பாவத்திலிருந்து அவர் கழுவப்படுகின்றார். தூய்மையின் அடையாளம் திருமுழுக்கு வழங்குவது. அந்த புனித தண்ணீரானது ஆசீர்வாதத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் வீடுகளை மந்திரிக்க, தொழிற்கூடங்களை மந்திரிக்க, மனிதர்களை மந்திரிக்க, விலங்குகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் மந்திரிப்பதற்கு நாம் இந்த தண்ணீரை பயன்படுத்துகிறோம்.
தண்ணீரானது தீமையை விரட்டி அடிக்கின்ற புனித நீராக பார்க்கப்படுகிறது. தீமையை விரட்டக்கூடியதனுடைய அடையாளமாக இருக்கிறது. ஏதாவது தீமைகள் நம்மை அணுகாமல் இருப்பதற்காக தீர்த்தத்தை நாம் வீடுகளில் தெளிக்கின்றோம். எனவே தண்ணீர் புதுப்பித்தலின் அடையாளமாக, தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது. இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் சுகமளிப்பதின் அடையாளமாய் தண்ணீர் இருக்கிறது. 2 அரசர்கள் புத்தகம் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். நாமான் என்கிற ஒரு படை தளபதி இருந்தான். அவனுக்கு தொழுநோய் இருந்தது. எலிசாவிடத்தில் அவன் போய் சுகமளிக்கும்படி கேட்டபோது, யோர்தானில் நீ போ 7 முறை மூழ்கி எழு, சுகம் பெறுவாய் என்று சொன்னபடி அவன் போய் 7 முறை யோர்தானில் மூழ்கி எழ அவனுடைய உடலானது சிறு பிள்ளையின் உடலை போல மாறியது. அவன் சுகமானான், நலமடைந்தான் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 2 அரசர்கள் புத்தகம் 5வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு இறை அனுபவத்தை இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிறது. ஒரு மனிதர் அந்த பெத்சதா என்கிற குளக்கரையில் 38 ஆண்டுகளாக படுத்து கிடக்கிறார். எப்படியாவது தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த குளத்தில் இறங்குவதற்கு, அப்பொழுது நான் சுகமடைவேன், குணம் பெறுவேன், நலமடைவேன் என்பது அவனுடைய நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை. காத்திருக்கிறான். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வின் வழியாக சில பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் இயேசு நேரடியாக அந்த மனிதரை அணுகிச் சென்று, நீர் நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்கிறார். உடனடியாக அந்த மனிதர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஆம், நான் நலம் பெற விரும்புகிறேன் என்று அவன் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவன் தன்னுடைய பழைய கதைகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிறான். தனக்கு இருக்கின்ற அந்த இயலாமையை எல்லாம் எடுத்து சொல்லுகிறான். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன்பு வேறொருவர் இறங்கி விடுகிறார் என்று எல்லாம் சொல்லி தன்னுடைய பழைய கதைகளை அந்த இடத்திலே அவன் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை சுகமாக்க விரும்புகிற போது, அவர் நம்மை குணப்படுத்த விரும்புகிற போது, அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற போது, நாம் பல நேரங்களில் பழையவற்றை நினைத்து நினைத்து கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், கலங்கி போகிறோம். பழையவை வந்து வந்து நம்மை துன்புறுத்தி கொண்டே, அச்சுறுத்தி கொண்டே, கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. நாம் அப்படி இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய இல்லத்திற்குள் வந்துட்டோம், தெய்வீக பலியை கொண்டாடுகிறோம், தேவநற்கருணை பெற்றுக் கொள்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஒரு உற்சாகம் பிறக்கணும், நம்பிக்கை வளரணும், புது உத்வேகம் நமக்குள்ள பிறக்கணும். பழைய காரியங்களையே நாம் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கலங்கி துன்புறக்கூடாது சகோதர சகோதரிகளே. 2வது, அந்த யூதர்கள் அவரை வந்து கேட்கிறார்கள், படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று கேட்கிறார்கள். அவனால் அந்த இடத்தில் இயேசு என்று சொல்ல முடியவில்லை. இயேசு என்று அவன் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவன் சுகமடைந்தான். யார் சுகமளித்தது என்று அவனுக்கு கவலை இல்லாமல் போய்விட்டது. ஆலயத்திற்கு நிறைய பேர் நாம வரோம், கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கிறோம், விண்ணப்பங்களை வைக்கிறோம். ஆனால் அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிறகு அதை பற்றி கவலைப்படுவதில்லை, ஆண்டவரை பற்றி நாம் சிந்திப்பதில்லை, ஆலயத்தின் பக்கம் போவதில்லை, ஒரு நன்றி சொல்வதில்லை, நன்றி திருப்பலிகளை ஒப்பு கொடுப்பதில்லை. இந்த சுகம் பெற்றவனுடைய மனநிலை தான் பல நேரங்களில் நம்முடைய மனநிலையாக மாறிவிடுகிறது. 3வது முறை பாருங்க, ரொம்ப முக்கியமானது ஒன்று. இயேசுவே வந்து அந்த நலம் பெற்றவரிடத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இதை தெரிந்து கொண்ட பிறகு அவன் போய் இயேசுவை காட்டிக் கொடுப்பதை பார்க்கிறோம்.
அவன் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். சில நேரங்களில் அப்படிதான் பெற்றுக்கொள்கிற நன்மைகளுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாக, நன்றி உள்ளவர்களாக இருப்பதில்லை. சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளை. அற்புதமான இறைவார்த்தை ஆழமாக தியானிக்கவும் சிந்திக்கவும் நமக்கு அழைப்பு தருகிறது. தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. அந்த தண்ணீரை சிக்கனமாக நம்ம பயன்படுத்தணும். யதார்த்தமான அன்றாட வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் தண்ணீரை நாம் சிக்கனமாக பயன்படுத்தணும். வீணடிக்கக்கூடாது, கழிவு நீரை அதில் கலக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். தண்ணீரினுடைய முக்கியம், அவசியம் என்பது அவ்வளவு பெரிய தேவையாக இருக்கிறது. ஒரு 5 நாள் தியானத்திற்காக நான் வெளியில் போயிட்டு இருந்தேன். நான் மீண்டும் என்னுடைய ஆலயத்திற்கு வந்தபோது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் அந்த ஆலயத்தின் பின்புறத்திலே நான் பல வகையான பழ மரச்செடிகளை வைத்திருக்கிறேன். நிறைய பழச்செடிகளை நான் வைத்திருக்கிறேன். இந்த 5 நாளும் தண்ணீர் ஊற்றாததுனால எல்லாம் வாடி போய் வதங்கி போய் இருந்தது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. உடனடியாக அதிலே நான் தண்ணீர் பாய்ச்ச ஆரம்பித்தேன். அன்பிற்குரியவர்களே, அப்படியே உலர்ந்து போயிருந்த, காய்ந்து போயிருந்த, வறண்டு போயிருந்த அந்த செடிகள் எல்லாம் மீண்டும் புதிய இலைகளோடு அற்புதமாக மலர்ந்திருப்பதை நான் பார்த்தேன். பசுமையாக இருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன். இதுதான் வாழ்க்கை. நமக்குள்ளும் கொஞ்சம் தண்ணீர் போகட்டும். அந்த தண்ணீர் என்பது வேற எந்த தண்ணீரை நினைச்சிடாதீங்க. நமக்குள்ளும் தூய ஆவி என்கிற அந்த தண்ணீர் உள்ளே இறங்குகிற போது ஆவியினுடைய வல்லமையை பெற்ற மக்களாக, புது படைப்பாக, ஆசீர்வாதம் நிறைந்தவர்களாக நம்மால் இருக்க முடியும். கடவுளுக்கு சாட்சிகளாக நாம் எப்பொழுதும் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன்.